ஹலோ காய்ஸ், இதான் உங்கள் குட்டச்சி அஃபிஷியல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோமா, என்ன இன்றைக்கி நிலமையோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, இப்போ தான் நானும் எழுந்தேன். வாங்க வீடியோவில் போயிட்டு பேசலாம். இதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் மாமா பாருங்கள், தௌல தான் நின்றுறாப்புல மழையிலேயே. இவ்வளோ தகிரி யாருக்கு வரும்? நாயா நாயா விரும்புகிற நீ, நாயா பேச விரும்புகிற? தண்ணி நிறையா இருக்குது, நடக்கிறது கஷ்டமாகுது. அதனால் தண்ணியெல்லாம் போயிடுச்சுன்னா ஜாலியாக இருக்குமா உனக்கு? தண்ணி தான் நல்லா இருக்கும். தண்ணி இருந்தால் நல்லா இருக்குமா, போனால் நல்லா இருக்குமா? ஸ்கூல் லீவ் விடுவாங்க, அதனால தான் உனக்கு வந்து தண்ணி. ஆனால் ஆனால் நடக்கிறதுக்கு உனக்கு கஷ்டமாக இருக்குது. நடக்கிறது கஷ்டம், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது? இப்போ தண்ணி இருக்கணுமா இருக்கக்கூடாதா? குளிர்ந்து வேறு சீக்கிரமாக இருந்தாலும் பேச ஸ்கூல் லீவ் ஒன்றும்ல, அதாலே இருக்கணும். பாருங்க தண்ணி எவ்வளோ இருக்குது நம்மளோட ஏரியாவில். இது வந்து இந்த சைடு, நம்ம அந்த சைடு போல் தண்ணி ஓவராக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம ஏரியாவே ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது மொனை வரைக்கும். இதுதான் மொனையில் யார் நின்றுக்கிறாங்க. நல்லா இருக்குது அதில் காம்பரா நல்லா இருக்குதியா? மொனை வரைக்கும் இருக்குது தண்ணி, பயங்கரமாக இருக்குது. இந்த சைடும் மொனை வரைக்கும் இருக்குது. ஆனால் என்ன ஒன்று கம்மியாக தான் இருக்குது. மேலத்தெல்லாம் காட்டணுமா எங்கள் வாதியா இருக்குது. என்னடா நீ சும்மாவே இல்லாமல் மழை வரும் போடலாம் போயிட்டு விளாக் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. இப்போ தான் எழுந்தோடனே துர்கா வந்து காய்கறி அதை வாங்க அனுப்பி விட்டா. என்ன தக்காளி வெங்காயம் எல்லாம் வாங்கணும்னு பாருங்கள் நிலமை என்ன பண்ணுறான்னு. வாங்கின்னு வரமாட்டேன்னு சொன்னேன், மூக்குலேயே 4 பஞ்சு போட்டா. அதனால தான் வந்துட்டு எங்கள் மாமாவை கூட்டினு. ஆமாம்மா, நீ கூட பார்த்து தான் துர்கா ஆச்சுல? ஆமாம் தானே? துர்கா எனக்கு மூக்கில் குத்துனது நீ பார்த்தியா இல்லையா? பார்த்துக்கோங்க, சாட்சி கூட ஆள் இருக்கிறாங்க. எப்படியா குத்துனாங்க? இப்படியே குத்திக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. சாட்சி கூட ஆள் இருக்குது. நான் போய் ஒன்றும் சொல்ல. துர்கா எனக்கு மூக்கில் பஞ்சு குத்துனதுக்கோசம் என் சார்பாக எல்லாரும் வந்து குரல் கொடுங்க. சரி, நம்மளோட வீடியோ வந்து எந்தெந்த ஏரியாவிலேருந்து பார்க்குறீங்க, எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அதெல்லாம் சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் மழை எப்படி இருக்குது, உங்கள் ஊரில் எல்லாம் நிலவரம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லோரும் மறக்காமல் சொல்லுங்கள். எங்கேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். உங்கள் ஏரியாவில் தண்ணிலாம் மழைலாம் எப்படி இருக்குது சொல்லிட்டு சொல்லுங்கள். ஓகேவா? சரி வாங்க, நம்ம தக்காளி வெங்காயம் வாங்க வந்ததை பார்க்கலாம். நேரா போனவொடனே என்னை மூட்டி விடியான்னு சொல்லிட்டு துர்கா கேட்டு அதுக்கு ஒரு 4 பஞ்சு கொடுப்பா. எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாதது. நம்ம வாங்க தக்காளி வெங்காயம் வாங்க போகலாம். தற்பொழுது நம்ம தமிழக மாவட்டத்தில் சரியான கனமழையால் நம்ம கோடம்பாக்கம் ரங்கராஜபுரத்தில் ரொம்ப இருக்கும் மழை நீர்கள் பாருங்கள். இதில் இணைப்பில் நமது செய்தியாளர் அர்ஜுன். ஹலோ அர்ஜுன். சொல்லுங்க, எப்படி அங்கே நிலவரம் எப்படி இருக்கு? மோசமா இருக்குது. கனமழையால தண்ணி எல்லாமே வந்துச்சு மேலே. அதெல்லாம் என்ன பண்ண, அங்கே இருக்கிற மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? மாட்டிக்கிறாங்க. சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் தூக்கி விடாமல் என்ன பண்ணுகிறீங்க? நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்களே எங்கள் ஹவுஸ்க்கு பார்த்துக்கிறோம். சரி, உங்களுக்கு உங்களுக்கு அரசாங்கம் ஏதாவது நிவாரணம் ஏதாவது கொடுத்தாங்களா மழை நீரால்? இல்லையே. அங்கே இருக்கிற மக்கள்லாம் கம்ப்ளைண்ட் என்ன பண்ணுறாங்க? தண்ணி போடணுன்றாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல, யோசிக்கிறதுனே தெரியல. சாப்பாட்டுக்கு உங்கள் வீட்டிலலாம் எப்படி இருக்குது? அங்கே இருக்கிற மக்களோட வீடு நல்லதான் இருக்குது. நல்லா தான் இருக்குதா? சந்தோஷமா இருக்கிறாங்களா? கஷ்டப்படுறாங்க. நீங்கள் கறிக்கு போய் எல்லாருக்கும் வாங்கி தர வேண்டியது தானே? நானே வாங்கி தருவேன். உங்கள் நல்ல மனசே கடவுள். சரி அர்ஜுன், நம்ம மீண்டும் இணையலாம். பாருங்க எவ்வளோ தண்ணி, பாருங்க எவ்வளோ தண்ணி பயங்கரமாக இருக்குது. நம்மளோட பார்க்கில் ஃபுல்லாக ரொம்ப இருக்கிறான். சத்தம் அர்ஜுனை தான் வச்சு ஊஞ்சல் ஆடி எகிரி குதிக்க சொல்கிறா அப்படின்னு சொல்ல போகிறேன். அப்புறம் சர்க்கஸ்லேருந்து வந்து எகிரி குதிக்க சொல்ல போகிறேன். அப்புறம் சரி, நம்ம இப்போ போயின்னு இருக்கிறோம். பயங்கரமான மழை, காலிலேருந்தே சரியான மழை அடிக்குது. நான் இப்போ தான் எழுந்தேன், அதனால் எனக்கு இப்போ தான் காலில். எப்படி சொல்லணும் சொல்லு, எப்படி சொல்லணும் சொல்லு. ஓ, உங்கள் வீட்டில் கரண்ட் இல்லைன்னா எங்கள் மாமா வந்து சார்ஜ் போட்டு விடுவாரா எல்லார் வீட்லேயும்? கம்மியாக தான் இருக்குது இப்போ இந்த வெட்டியில் அர்ஜுன். போயிட்டு
அப்படியே உங்கள் 4 கருத்து அதான் ஒரு 4 கருத்து உங்கள் வயால வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் போகிறதுக்கும். மலையை பார்த்து என்ன சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அது இங்கே பார்த்து சொன்னானா சொன்னேன். தற்போது பலத்த மழையால் நம் செய்தியாளர் அர்ஜுனிடம் பேசுவோம். தற்போது தமிழகத்தில் பெய்து வரும் கனமழையால் வந்த புயலால் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கார்பரேஷன் காலனியான எப்படி இருக்குது மழைன்னு சொல்லிட்டு நம்ம செய்தியாளர் அர்ஜுனிடம் இணைவோம். அர்ஜுன், சென்னை கோடம்பாக்கம் ரங்கராஜபுரம் 3வது காலனி. இந்த பாருங்க எவ்வளோ மலையால ரெட் அலர்ட்ல இதை பாருங்க. வீட்டில் மக்கள் எப்படி இருக்கிறாங்க? மக்கள்லாம் வீடு போட்டு இருக்கிறாங்க. வீட்டில் சொல்லுவேன். ஆட்டோலாம் பாருங்க எப்படி போகுது தண்ணியில். ஆச்சாரு சார், மக்கள்லாம் இங்கே எப்படி இருக்கிறாங்க அதை சொல்லுங்க. மக்கள்லாம் கொஞ்சம் எப்படி ஃப்ளாட்டில் தண்ணியே போக மாட்டேது. இப்போ புக்ஸ் வீட்டில் அப்படின்னா தண்ணி உள்ளே போயிடுச்சு. அதெல்லாம் பண்ணுறது இங்கெல்லாம் தண்ணி கம்மியாகுது. இன்னும் அங்கெல்லாம் போனால் தண்ணி அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக மக்கள்லாம் தண்ணி எவ்வளோ இருக்குது இங்கே? கரெக்டாக தண்ணி எவ்வளோ இருக்கும்? சரி, அந்த வீட்டுக்குள்ள மக்கள் யாராவது வசிக்கிறாங்களா? உள்ளதான் இருப்பாங்க. அப்படி அப்படியே காட்டுங்க, அந்த வீடை காட்டுங்க. இந்த பாருங்க. பாருங்க தண்ணி உள்ள போயிட்டு. சரி அர்ஜுன், நம்ம மீண்டும் இணைவோம். உங்களுக்காக நான் இல்லை. இல்ல இப்போ வந்து ஐயா என்ன சொல்லிடுறேன்னா, பூட்டி உள்ள வந்து மக்கள் வந்து அவஸ்தைப்படுறாங்களா, வீட்டுக்குள்ள பூட்டு போட்டுக்கிறாங்களா மழையால. இங்க பாருங்க, இங்க ஒரு பூட்டு போட்டுக்கிறாங்க, வீட்டுக்குள்ள ஒரு பூட்டு போட்டுக்கிறாங்க. இங்க ஆளே இல்லாத வீட்டுல வந்து ஐயா வந்தாரு. மக்கள் வந்து அவஸ்தைப்பட்டுறாங்களா, உள்ள பூந்து அவஸ்தைப்பட்டு வீட்டுக்குள்ள பூட்டு போட்டுக்கிறாங்களா. தண்ணி வந்ததால வெளில பூட்டு போட்டு உள்ள பாருங்க. கரெக்டா 5 லைட் முன்னாடி இருக்கிறோம். இப்போ நம்ம பயங்கரமா இருக்குது. பாருங்க, செம்ம மழை பெய்யுது. நான் என்னத்துக்கு வந்தேன்னு கூட தெரியாம நான் இதை பண்ணுகிறேன். பயங்கரமா இருக்குது நம்ம ஊரே. கரெக்டா கோடம்பாக்கம் 5 லைட் இது, சைதாப்பேட்டை 5 லைட்னு நினச்சிக்க போறீங்க. பயங்கரமா இருக்குது. பலத்த மழை, தமிழக மழை இல்ல. நம் செய்தியாளர் அர்ஜுன் மக்களிடம் கேட்கிற கேள்வி. கஷ்டமாகுது வாஜார். கீழே இறங்கி வர முடியல, இது சாப்பாடுலாம் வாங்க முடியல, மல்லிகை ஜாமான் வாங்க முடியல. ரொம்ப கஷ்டமாகுதுன்றாங்க வீட்டில். என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல. ஸ்கூல் வரலையும் விட்டுக்கிறாங்க. தனியாகுது வாஜார். நான் வேற வந்து மல்லிகை சாமான் வந்ததே மறந்துட்டேன். துர்காய்கிட்ட 4 பஞ்சு வாங்கினா தான் எனக்கு மூளைக்கு மருந்து ஞாபகம் வரும் போல. பார்த்துன்னு இருப்பா துர்கா. ஃபோன் கூட எடுத்துன்னு போலியே, எங்கே போய் சுற்றினுக்கிறான் இவன் சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருப்பா. எங்கள் மாமா வந்து செய்தியெல்லாம் பார்த்துன்னு வராப்பில்ல, ஃபோனை செட்டிங் அஸ்டாப்பில்ல. நம்ம கடையான வந்துட்டோம். நம்ம போய் வாங்கலாம் தேவையான பொருள். அப்புறம் போடலாம் என்ன வீடியோ என்ன நடக்குதுன்னு. எப்படியோ வீட்டுக்கு தேவையெல்லாம் வாங்கியாச்சு. நான் 4 பஞ்சு கொஞ்சம் மூக்கலையே. சரி வாங்க, நம்ம அப்படியே போகும்போது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு போட்டுனே போவோம். எங்கள் வாத்தியாருக்கு செய்தியாளர் வேற இப்போ அந்த இடத்துல போய்க்கிறாப்புல. அந்த இடத்துல யாரை பிடிச்சி பேச பார்க்கலாம். ஒரு வித்தியாசம். எங்கள் மாமா செய்தியாளர் சொல்கிறாப்புல, ஒரு வேன் ஒன்று வந்து அது வந்து தண்ணி எடுக்கிற வேன். அவரோட 6வது அறிவில் 7வது அறிவில் சொல்லிச்சான். என்ன வேன் பார்க்கலாம். தண்ணி எடுக்கிற வேன் அது. எங்கள் மாமா 7ஆம் அறிவு 8ஆம் அறிவில் தட்டுக்குது கனவுல. அடிக்குது மழையும் அடிக்குது காத்தும் அடிக்குதுடா. அங்க கரண்ட்டு பாக்ஸு தரமா வெடிக்குதுடா. ரொம்பி போச்சு வயலே பெஞ்சல் புயலே. ஊருக்கு தான் போவ முடியல, நின்று போச்சு ரயிலே. மழையே ஓ மழையே, தக்காளி வெங்காயம் வாங்க போக முடியல வெளியே. மழையே அடிக்கும் மழையே, தக்காளி வெங்காயம் வாங்க போகிறாங்கப்பா வெளியே.
மழை தான் அடிக்குது ஜும்ச்சு, ரத்தம் துடிக்குது ஜும்ச்சிக்கு, கொசுவும் கடிக்குது ஜும்ச்சு, எங்க அர்ஜுனுக்கு பிடிக்குது. இந்த ஈ வந்து தொல்லையை கொடுக்குது. இப்போ பாருங்க என் வண்டியில் எப்படி ரொம்ப போய் கிடக்குது. இன்னொரு வண்டி வேற அந்த சந்தில் இருக்குது போல. இந்த பாருங்க தண்ணி உங்களோட ஏரியாவில் எப்படி இருக்குது. வாங்க நம்ம செய்தியாளர் அர்ஜுன், எப்படி இருக்குது எங்கள் அறுபதுக்குச்சியில் நிலவரம்? இந்த பக்கம் தண்ணி இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. அந்த சந்தில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது தண்ணி. நம்ம ஒரு ஏரியாவுக்கா போயிட்டு வீடியோ போடலாம், அது அப்புறமா சாப்பிட்டுக்கிட்டு போடலாம். அதனால இப்போ இந்த ஐடி பேர் வந்து மிஸ்டர் குஸ்டேச்சி ஆஃபீஷியல். குட்டேச்சி ஆஃபீஷியல் செய்தியாளர் அர்ஜுன். இதை பாருங்க, இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கு மேலே வந்து இது ஒரு தண்டம். சொல்லுப்பா, ஹாய் சொல்லுப்பா. சொல்லுப்பா மச்சான், நீ எப்பயுமே வீடியோவில் வரணும் மச்சான். சரி, இதோட நம்ம முடிச்சிக்கலாம் இந்த செய்தியை. மழை வர பெய்யுது பயங்கரமாக. தக்காளி வெங்காயம் வாங்கிட்டு வர இங்கேயே வந்து நின்றுங்கிற துர்கா எல்லாம் மூக்கிலே 4 பஞ்சு கொடுக்கும். நம்ம சரி போயிட்டு நம்ம இதோட முடிச்சிக்கலாம். வேறு வீடியோ எல்லாமே போகிறோம் இன்ட்ரெஸ்டிங்காக. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் மாமா கோசம் பெல் பட்டனை அடிச்சு விடுங்க. சொல்லியா? பாய்.